இப்போ நான் போடுற வீடியோ எதை பற்றினா, உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முதல்ல விளக்கேற்றும் போது நீங்கள் முதல்ல விளக்கேற்றணும். விளக்கேற்றுறதே வாஸ்து குறைபாடை நீக்கும். விளக்கேற்றும் போது வாஸ்து தேவதாய நமக, வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு 3 முறை பக்தியோடு சொல்லுங்கள். அதோட விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பிறப்பே அந்தி விளக்கே அலங்காரன் ஆகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே தெரிஞ்சிருக்கும், அதை சொல்லுங்கள். அப்புறம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, இந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கு, இதுவும் சொல்லுங்கள். அப்புறம் வாஸ்து பகவானை மனசார நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது. பரமசிவன், பார்வதி, பிள்ளையார், முருகர் இவங்க 4 பேரும் குடும்பமாக இருக்கிற ஃபோட்டோவை கிழக்கு திசை பார்த்து, அதாவது நீங்கள் மாட்டுறது மேற்கு திசையில் மாட்டணும். ஃபோட்டோ கிழக்கு திசை பார்த்து இருக்கிற மாதிரி மாட்டி வச்சிங்கன்னா வாஸ்து குறைபாடு இருக்காது. அப்புறம் அடுத்ததாக வாஸ்து குறைபாட்டை சரி செய்ய நீங்கள் மானசீகமாக எல்லா 30 முக்கோடி தேவதைகள், சப்தமாதர், லோகமாதர், தேவமாதர், உங்கள் குலதெய்வம் சரஸ்வதி, கணபதி, முருகன், லக்ஷ்மி இவங்க எல்லாரையும் நினச்சிட்டு ஏற்றுங்க. வீட்டில் காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுங்கள். ஒரு அரை மணி நேரம் ஏற்றினால் போதுமானது. ஆனால் அந்த சமயம் நீங்கள் முழு பக்தியுடன் இருக்க வேண்டும். நிலைவாசல் அருகில் நின்று யாரிடமாவது வாக்குவாதம் செய்வது அல்லது யாராவது நம்மை இழுத்து பேசியிருந்தால் அதை நினைத்து வருந்துவது, கண்ணீர் வடிப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. அத்துடன் பூஜை ரூம் சுத்தமாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எண்ணெய், கோலப்பொடி போன்றவற்றை சிதற விட்டிருந்தால் அல்லது பழைய பூக்கள் இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்துங்கள். வாஸ்து குறைபாட்டை சரி செய்ய தங்களால் இயன்ற ஹோமத்தை அவ்வப்பொழுது செய்யலாம். சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம், நவகிரக ஹோமம், பிள்ளையாருக்கு செய்கிற ஹோமம், இது மாதிரி ஹோமங்களை உங்களால் முடிந்த போது செய்யலாம். ஏனெனில் பஞ்சபூதங்களுள் நெருப்பு தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் இந்த முறைகளை பின்பற்றினால் ஜேஷ்டாதேவியின் தாக்கம் வீட்டில் இருக்காது. அதுபோல ஜேஷ்டாதேவியின் தாக்கம் இல்லாத இடத்தில் வருமானம் தானாக பெருகும். மேலும் நீங்கள் ஒரு விளக்கில் 5 முகம், மற்றொரு விளக்கில் 5 முகம் என்று வைத்து 10 முகங்களை கொண்டு ஏற்றுதல் மிகவும் நல்லது. ஏனெனில் 10 என்ற எண் வருமானத்துக்குரிய எண். எனவே நீங்கள் 10 விளக்குகள் ஏற்றலாம் அல்லது 10 முகம் கொண்டு ஏற்றலாம். துளசியின் அருகில் விளக்கேற்றலாம். நெல்லி மரம் இருந்தால் அதன் அருகில் விளக்கேற்றலாம். துளசி அருகில் விளக்கேற்றும் போது லக்ஷ்மி அஷ்டோத்திரம், நெல்லி மரத்தின் அருகில் விளக்கேற்றும் போது லக்ஷ்மி அஷ்டோத்திரம், துளசியின் அருகில் விளக்கேற்றும் போது துளசி அஷ்டோத்திரம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம். இதன் மூலமாக தாயார் மனமகிழ்ந்து நமக்கு எண்ணற்ற பலன்களை வாரி வழங்குவாள். அத்துடன் பணம் பெருகுவதற்கு மற்றவர்கள் சொன்ன பரிகாரங்கள் இல்லை, மற்ற முறைகளையும் நீங்கள் பின்பற்றலாம். வாஸ்து குறைபாடு நீங்குவதற்கு நல்ல சொற்களையே பேசுங்கள், நல்ல எண்ணங்களையே வைத்திருங்கள். பொதுவாக அரசியல் பற்றியோ திரை வாழ்க்கை பற்றியோ மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியோ அந்த விமர்சனங்களையோ அல்லது விவாதங்களையோ நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்களும் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்கள். இதுபோல செய்தால் உங்கள் வீடு மிகுந்த ஐஸ்வர்யத்துடன் விளங்கும். நன்றி.